போஸ்ட் ஆஃபீஸ் போனுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக வா தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டா. தோட்டத்துக்கு தான் வந்திருக்கும். ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட மாதுளக்கண்ணில் ஒரே ஒரு காய் வெளில வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இது ரெட் கலரில் இருக்கும். இந்த ஒரு 5 வருஷம் ஆகுதுங்க. இதை விதை போட்டு 5 வருஷத்தில் தான் காய்க்குது. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே அதுக்கு சரியான ஊட்டம் தண்ணி இல்லாதனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஐயா அங்கே நின்றுட்டுருக்கா. ஒரு பாட்டிகிட்ட பேசிட்டு நின்றுட்டுருக்கா. போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாம் லிங்க்கில் தான் இருக்குது. அந்த அக்கா நல்லா செக் பண்ண சொன்னாங்களா, எல்லாமே லிங்க்கில் தான் இருக்குது. நாங்கள் போட்ட பேலன்ஸ் அது 500 அப்படியே தான் கிடக்குது. போய் பார்த்து அழகாக ரசிக்கிறாங்க அவன் நின்றுட்டு. சூப்பராக இருக்கும். உண்மையிலே காற்றுலாம் வேறு லெவலில் அடிக்குது. அது நாற்று நட்டு நீ நட ஒன்று அதுக்கு தான் கைத்துருவோம். குள்ளாய் வருத்தப்பட்டுக்கிறாங்க. என்ன எங்கேயும் காசு ஏறல ஒன்றும் ஏறல அப்படிங்கிறோம். ஏன்னா நம்ம கொடுத்தா வச்சிருக்கோம் கவர்மெண்ட்ல. ஆமா பரவாயில்ல, அறிவாளி கண்டுபிடிச்சிட்டா. கரெக்டா போடணும் இல்லைங்க. அதிக பேர் என்ன போல போடல நிறைய பேர் கேட்கலாம். ஆனா அந்த பிக் மேப்ல இன்ஸ்டால்மெண்ட் கம்ப்ளீட்னு வருது, 3வது கிட்ட கம்ப்ளீட்னு வருது. அப்போ கொஞ்சம் லேட்டா வரும்னு நினைக்கிறேன். அது நம்ம செக் பண்ணி பார்க்குற ஆப்பா. ஆமா, பிக் மீன் ஆப் நானே யூடியூப்ல தான் பார்த்தேன். ஒரு அக்கா போட்டிருந்தாங்க, அதை எடுத்து தான் செக் பண்ணி பார்த்தேன். வீடியோ பிளே இருந்ததை கட் பண்ணிட்டு திரும்ப பேசிட்டு இருந்திருக்கேன். இந்த ஃபேன் சவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு பாருங்க. நானே என்னமோ ரெடி பண்ண ஓரளவுக்கு தான் குறைஞ்சிது. ஏன்னா அது லைட்டாக ஷேக் இருக்குன்னு. இவங்க கொலை போயிட்டு நடன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். அங்கேருந்து உட்காந்து நேந்திரம்பழ சிப்ஸ் எடுத்து தின்ட்டு உட்காந்துருக்காங்க. கேட்டால் எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிருமாம்மா, குழந்தை எந்த பொசிஷனில் இருக்குன்னு பாரு, கூகுளில் பாரு அப்படிம்பாங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நார்மலான சந்தோஷம் தான். ஆனால் அது ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அதிகமாக எந்த வேலையும் செய்யலைங்க. வீட்டில் அதிகமாக இந்த ஜாமான் வளர்க்குறது அங்கேயும் போகிறது இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கா. நடக்கிறது மற்றபடி குனிஞ்சு நிமிந்து அந்த மாதிரி எந்த வேலையும் அதிகமாக செய்யலையா. அதனால நார்மல் ஆகிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் தான் செய்வா. தண்ணி தூரமாக போய் பிடிச்சிட்டு வரணும், ஜாமான் கவனம், இதில் ஒரு 10 வாட்டி ஏறி இறங்கணும், பள்ளமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ நார்மல் ஆகிட்டதால இவ சரி நட போய் ஏதாவது ஒர்க் அவுட் மாதிரி பண்ணுனாலும் மேடம் கேட்க மாட்டாங்க. எனக்கு அதனால ஒரு சின்ன சந்தேகம், வேற ஒன்றும் கிடையாது. இங்க நடக்கிறதுக்கு தான் வழி இல்லை. அப்புறம் அங்கே ஒரு பாட்டிகிட்ட பேசியிருந்தா கொள்ளைக்கு போன இடத்துல. அந்த பாட்டி இதோட ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணிக்குமா, அதுதான் நல்லது. நாங்களும் அந்த முடிதான். இதுக்கு மேலே நம்ம சமாளிக்க பாக்குறவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, 2 குழந்தை போதும். இதுக்கே நம்ம பிச்சை எடுக்காத குறையாக தான் போகணும். ஆல்ரெடி நிறைய நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நான் இது ரொம்ப இது பண்ண மாட்டேன். இதுக்கு மேலாம் டெலிவரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் நல்லபடி ஆகிட்டு கூப்பிட்டு வந்துட்டு பழையபடி நம்ம குழப்ப பார்க்க வேண்டியதான். பிள்ளைக்காக போய் தேடி பிடிச்சி இந்த கொய்யாக்கா பிடிச்சிட்டு வந்திருக்கேன். தெரிஞ்ச அத்தை ஒருத்தவங்க கொய்யா மரம் வச்சிருக்காங்க. அவங்க வேலை விட்டாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொய்யாக்கா பிச்சுக்கிறேன் சொல்லிட்டு அழகா இருக்காங்க. அது இல்லாம இது காய் சூப்பரா இருக்கும். இந்த இது ஏதோ ஒரு வித்தியாசமான காயா இருக்கு. எல்லா சீசன்லயும் அவங்க வீட்டுல காய்க்கும். அது இல்லாம நல்லா இருக்கும். ஃபுல்லாகி ஒரு கொய்யாக்கா பைத்தியம். ஆனா அது ரொம்ப நல்லது கொய்யாக்கா. எனக்கு பழம்லாம் பிடிக்காதுங்க. காய் செங்காய் நல்லா இருக்கும். ஆமா, செங்காய் காய் தான் பிடிக்கும். மற்றபடி பழம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கும். சிவா வேற காலைல எங்க பாட்டி வீட்டுக்கு போனேன். வேலை இருக்கான்னு கேட்கறதா போனா சிவா என்ன பாத்துறான். அப்படியே அழுவான்னு நினைச்சா பாய் காட்டுறான். அப்புறம் பாய் காமிச்சிட்டு அமுச்சு விட்டு வந்துட்டேன். சாயங்காலம் கேட்பான். சாயங்காலம் என்கிட்ட சொல்லுவான், வந்தாமா அவன் என்கிட்ட பாய் காட்டாம போனாமா அப்படின்பா. அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். காலையிலே தக்காளி சாதம் சிவாவுக்கு மட்டும் சரின்னா மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து செஞ்சு வச்சிருக்கா. அப்புறம் மாங்காய் முருங்கை போட்டு சாம்பார் வச்சிருக்கா. அப்புறம் முட்டைக்கோசு பச்சை பச்சையா இருக்கு, மிளகாத்தூள போட்டு பரட்டி வச்சிருக்கா. காய் வெந்ததும் வேகாததுமா தான் சாப்பிடணுமாங்க. அப்பதான் அது சத்து. ஏதாவது சாக்கு சொல்லிட்டா அவ்வளவுதான். காலையில உண்மை அது இல்ல. காலையில டைம் ஆயிடுச்சுங்க. சிவாவை குளிக்க வைக்கணும், விலைக்கு கழுவணும் அப்படிங்கறதுனாலயே கொஞ்சம் ஃபாஸ்டா செஞ்சு வச்சுட்டு போனோம். அதனால அப்படி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் நீங்க எந்த வீடியோனா போடுங்க, நாங்க பாக்குறோம், பேசியே போடுங்க. அந்த மனசு வேணுங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையா வீடியோ என்ன எடுக்கிறதுன்னு இன்னொரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு சிவாவுக்கு. வெள்ளிக்கிழமையோட அவனுக்கு லீவுங்க. அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போலான்னு இருக்கும். ஏன்னா எதுக்கு எக்ஸாம்ல லீவு போட்டுட்டு போனோம். அதான் வெள்ளிக்கிழமையோட அப்புறம் 10 days லீவ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சி அப்படியே ரொம்ப ஷைனிங்கா இருக்குல்ல, அது கேமரா தான் காரணம். அந்த கேமரா சரியில்லைங்க. ஆமா, அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு லீவுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. அதாவது முடிச்சுக்கிறேன்னா ஏன்னா இதுக்கு மேலே எங்கே போய் என்ன வீடியோ எடுக்குதுன்னு தெரியல. சும்மா இது பண்ணிட்டு இருக்கோம்ட்டு தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.